Hello friends, welcome to RV Sabri All-in-One channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1.3 எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.6 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Let x equal to 1, 2, 3, 4 and y equal to 2, 4, 6, 8, 10 and r equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Show that R is a function and find its domain, codomain and range. அதாவது அவங்க எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க, அதோட ரிலேஷன் அதாவது ஆரையும் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், வேறு எதுவும் இல்லை. அதுக்கு நம்ம கன்ஃபார்மாக இதுக்கு ஆரோ டயக்ராம் வரைஞ்சே ஆகணும். ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு எக்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 4. ஸோ 1 2 3 4. அப்புறம் y ஈக்குவல் டு 2 4 6 8 10. ஓகேவா? அதோட ரிலேஷன் பார்த்திங்கன்னா 1, 2. 1 2க்கு மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2, 4. 2 4க்கு மேட்ச் ஆகுது. 3, 6. 3 6க்கு மேட்ச் ஆகுது. 4, 8. 4 8க்கு மேட்ச் ஆகுது. இதில் இப்போ ஃபங்க்ஷனோட ரூல் என்னன்னா, எல்லா ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அதாவது ஒயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்குவான இமேஜ் இருக்கணும் ஒயில். அதுதான் ரூல். இப்போ அது இருக்குது. இங்கே பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். பிக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர் இஸ் கிவன் இன். அதாவது இங்கே அந்த ரிலேஷன் இங்கே ஆரோ டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. ஃப்ரம் த டயக்ராம் வி see that for each x belongs to capital X, there exists only one y belongs to capital Y. Thus, all elements in X have only one image in Y. Therefore, R is a function. ஓகேவா? அதாவது எக்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே ஒரு எலிமெண்ட், ஒரே ஒரு இமேஜ் தான் ஒயில் இருக்குது. அதனால் இது ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் இட்ஸ் டொமைன், கோடமைன், ரேஞ்ச். டொமைன் இந்த சைடு இருக்கிறது தான் டொமைன். 1 2 3 4 அதாவது மேட்ச் ஆகிறது தான். ஓகேவா? 1 2 3 4. இந்த சைடு இருக்கிறது தான் கோடமைன். அதாவது 2 4 6 8 10 இது ஃபுல்லாகவே வரும். ரேஞ்சுன்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ரிலேட் ஆகிறது தான், இந்த சைடு இருக்கிற இமேஜஸ் தான். ஸோ 2 4 6 8 10 வராது, ஏன்னா 10 மேட்ச் ஆகலை. ஸோ 10 வராது. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.7. இதோட கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, a relation f from x to y is defined by f of x equal to x square minus 2, where capital X equal to -2, -1, 0, 3 and y equal to r. லிஸ்ட் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, லிஸ்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் ஃபங்க்ஷன். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, சொல்கிறாங்கன்னா எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ங்கிற ரிலேஷனை அவங்க இப்படி சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2ன்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் ஈக்குவல் டு ஆறுங்கிறாங்க. எக்ஸ் -2 -1 0, 1 0, 3 இதான் எக்ஸு, ஒய் ஆறுங்கிறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம இது எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ங்கிற ரிலேஷன் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஸ்மால் எக்ஸுங்கிற இடத்துல இந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல, அந்த எக்ஸுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வேல்யூ -2 போடலாம். எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர் -2. ஓகேவா? -2 த ஹோல் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர் 4. 4 -2 2. Next value -1. f of -1 equal to -1 the whole square -2. -1 the whole square 1 -2. அப்படி பார்க்கும்போது கிரேட்டர் நம்பர் 2, அதோட சைன் மைனஸ், ஸோ -1 வரும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வேல்யூ 0. f of 0 equal to 0 the whole square -2. 0 the whole square 0 தான். 0 -2 -2 தான். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 3. f of 3 equal to 3 the whole square -2.
3 ஸ்கொயர் வந்து 9, 9 மைனஸ் 2 வந்து 7. ஸோ வந்து இப்போ பார்க்கலாம், மைனஸ் 2க்கு வந்து 2, f ஈக்குவல் டு மைனஸ் 2, 2, மைனஸ் 1, மைனஸ் 1, 0, மைனஸ் 2, 3, 7. அதாவது எதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சதோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுருங்க. இப்போ ஃபங்க்ஷனான்னு பார்க்கறதுக்கு வந்து ஆரோ டயக்ராம் நம்ம வரைஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னன்னா வந்து இது வந்து எக்ஸ், இது ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ கிடச்சது பார்த்திங்கன்னா மைனஸ் 2, 2, மைனஸ் 1, மைனஸ் 1, அப்புறம் 0, 2, 3, 7. நம்ம மேட்ச் பண்ணுவோம். மைனஸ் 2, 2, மைனஸ் 1, மைனஸ் 1, அப்புறம் 0, 2, 3, 7. ஸோ இப்போ ஃபங்க்ஷனோட ரூல் என்னன்னா, ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு யூனிக்கவ் இமேஜ் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதாவது எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கவ் இமேஜ் இருக்கணும், அது இருக்குது. அதனால் வந்து என்னன்னா, we note that each element in the domain of f has a unique image, therefore f is a function அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.8. if x equal to minus 1, 1, 3, 4 and y equal to a, b, c, then which of the following relations are functions from x to y? அதாவது எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதில் எந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். மைனஸ் 5, a, 1, a, 3, b. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆரோ டயக்ராம் போட்டு பார்க்கலாம். ஆரோ டயக்ராம் போடும்போது எக்ஸ் அப்புறம் ஒய், அது எக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மைனஸ் 5, 1, 3, 4 அண்ட் ஒய்யில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏபி, சி. ஓகேவா? இப்போ வந்து மைனஸ் 5 வந்து ஏக்கு இது மேட்ச் ஆகுது, 1 வந்து ஏக்கு மேட்ச் ஆகுது, 3 வந்து பிக்கு மேட்ச் ஆகுது. இப்போ இதில் ஃபங்க்ஷனல் ரூல்ஸ் என்னன்னா, இந்த சைடு அதாவது ப்ரீ இமேஜில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும், டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இது ஒரு யூனிக்கவ் இமேஜ் வந்து ஒய்யில் இருக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் வந்து மேட்ச் ஆகலை, 4 வந்து மேட்ச் ஆகலை. ஸோ வந்து இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ரூல் என்னன்னா வந்து இந்த சைட் டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஒய்க்கு வந்து மேட்ச் ஆகணும், அதுதான் ரூலு. ஸோ இதில் வந்து மேட்ச் ஆகலை, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா r is not a function as 4 belongs to x does not have an image in y. சொன்னல, அதனால் வந்து இது ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து மைனஸ் 5, b, 1, b, 3, a, 4, c. ஸோ வந்து இதோட ஆரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5, b, 1, b, 3, a, 4, c. இதை பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் வந்து ஒய்ல இருக்குது. மைனஸ் 5க்கு வந்து பிஏ, 1க்கு பி, 3க்கு ஏ, 4க்கு சி. ஸோ யூனிக் எலிமெண்ட் இங்கே இருக்கிறதுனால எல்லாமே மேட்ச் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. ஸோ ஆரோ டயக்ராமில் பார்க்கும்போது மைனஸ் 5 வந்து ஏக்கு கனெக்ட் ஆகுது, இது மேட்ச் ஆகுது, 1 வந்து ஏக்கு மேட்ச் ஆகுது, 1 பிக்கு மேட்ச் ஆகுது, 3 பிக்கு மேட்ச் ஆகுது, 4 சிக்கு மேட்ச் ஆகுது. இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னு தெரியுமா? இங்கே வந்து 1ங்கிற இந்த ப்ரீ இமேஜ் வந்து ஏக்கும் பிக்கும் மேட்ச் ஆகுது. இப்படி மேட்ச் ஆகக்கூடாது ஃபங்க்ஷன்னா. இந்த சைடு வந்து ரெண்டுத்துக்கு போகக்கூடாது, ஓகேவா? இது நான் வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்படி மேட்ச் ஆகக்கூடாது, அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். R3 is not a function as 1 belongs to S,
x has two images a belongs to y and b belongs to y. அதனால் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நோட் தட் த இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் ஷுட் ஆல்வேஸ் பி யூனிக். அதாவது இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட், இந்த இமேஜஸ் வந்து எப்பயுமே யூனிக்குவாக இருக்கணும், அதாவது தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒன்று வந்து ரெண்டுத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கிவ் வச்சு எக்ஸாம்பிள் 1.9 கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to 2x minus x square. ஓகேவா, இது வந்து ஒரு ரிலேஷனு. ஃபைண்ட் f of 1, f of x plus 1, f of x plus f of 1. இது ஈஸியான சம் தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற இடத்துல இதுக்கு வந்து 1 போடணும், இதுக்கு வந்து எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லை ஆமாம் எக்ஸ் ப்ளஸ் 1 போடணும். இதுக்கு வந்து நம்ம அப்புறமே தனியாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். எஃப் ஆஃப் 1, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, அதாவது எக்ஸுங்கிற இடத்துல 1லாம் போடணும், அதாவது இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஆஃப் எக்ஸ், அதாவது 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். ஓகேவா, ஸோ 2 இன்ட்டு 1 வந்து 2 மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து 1, ஸோ 2 மைனஸ் 1 வந்து 1. ஓகேவா, இப்போ இதோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இது வந்து 1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 போடணும். அப்படி போட்டோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து இது வந்து இதுக்கும் போகணும், இது வந்து இதுக்கும் போகணும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 இன்ட்டு 1 2, ஸோ 2x ப்ளஸ் 1 மைனஸ் இது வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது நம்ம படிச்சிருப்போம், ஸோ அதுதான் இங்கே போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் 2abனா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1, அதாவது எக்ஸு 2 இன்ட்டு எக்ஸ், ஸோ 2x. வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட் உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் போகும். அப்படி போச்சுன்னா 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 ஆகும். இப்போ ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் ப்ளஸ் 2 மைனஸ் 1 வந்து 1, ஸோ இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அவ்வளோதான் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் நோட் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, அது எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து வி நோட் தட்டுன்னு போட்டுக்கோங்க, ஏற்கனவே கண்டுபிடிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இந்த சம் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சிருக்கவும் வி நோட் தட்டுன்னு போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 1 வந்து 1. அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, என்னென்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எழுதிக்கலாம், ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இதோட இது நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆர்டர் எழுதணும், வேறு எதுவும் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1, இதுதான் ஆன்சர், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க.